We in Rishi's International School offer 100% scholarship to the students who secured 490 and above in 10th class. தமிழகத்தில் ஏர்டெல் நெட்வொர்க் சேவை 5 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பான தகவலோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன் வணக்கம். ஏர்டெல் சேவை பாதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இதனால் வாடிக்கையாளர்கள் சந்தித்த இன்னல்கள் என்னென்ன? இந்தியாவில் அதிகபட்சமான செல்போன் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு முன்னணி நிறுவனம் பாரதி ஏர்டெல். இந்த நிறுவனத்தின் கீழே கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் தன்னுடைய செல்போன் சேவையை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தில் நேற்றைய தினம் செல்போன் சேவை என்பது இந்த நிறுவனத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நேற்று இரவு 7:40 மணி முதல் சுமார் 5 மணி நேரத்திற்கு ஏர்டெல்லுடைய செல்போன் நெட்வொர்க் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பயனர்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் புகாரின் அடிப்படையில் ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. மேலும் வாய்ஸ் மற்றும் டேட்டா என இரண்டுமே பாதிக்கப்பட்டிருந்ததாக பயனர்கள் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தாங்க. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏர்டெல்லுடைய அந்த நெட்வொர்க் சேவை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட புகார்கள் இது தொடர்பாக நெட்வொர்க் தொடர்பாக மட்டும் எழுந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில தான் ஏர்டெல்லை சேர்ந்த அதிகாரிகள் பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நெட்வொர்க் ஃபெயிலியர் என்பது இருந்தது உண்மை எனவும் தற்போது அந்த நெட்வொர்க் எல்லாமே சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தொடர்ந்து காலை முதல் ஏர்டெல்லுடைய நெட்வொர்க் சேவை என்பது தொடர்ச்சியாக பரவலாக வழக்கம்போல் வழங்கப்பட்டு வருவதாக அவர்கள் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வாய்ஸ் கால்ஸ் மற்றும் டேட்டாவை பொறுத்தமட்டில் அனைத்து சேவையுமே தற்போது சரி செய்யப்பட்டு பயனர்களுக்கு தடையில்லாத நெட்வொர்க் என்பது ஏர்டெல் தரப்பில் வழங்கப்பட்டு வருவதாக ஏர்டெல்லை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரிசீவரில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து என்ன காரணத்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து வல்லுநர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான விரிவான அறிக்கையை விரைவில் வெளியிடுவதாகவும் ஏர்டெல்லை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது ஏர்டெல் நெட்வொர்க்கில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து நெட்வொர்க்கை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் தடையில்லாத சேவையை வழங்குவதற்கும் ஏர்டெல்லை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது செல்போன் பயனர்களுடைய கருத்தாகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். We in Rishi's International School offer 100% scholarship to the students who secured 490 and above in 10th class.